எனக்கு என் சரக்கு முக்கியம். எனக்கு என் சரக்கு முக்கியம். ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதினா. ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மக்கள் செல்வன், த கிரேட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணனோட பர்த்டே ஸ்பெஷல் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நல்ல மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பிறந்திருக்கிறார். வாவ், மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பிறந்திருக்கிறார் மக்களே. 1996 ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டட் வேலை துபாயிலேருந்து படித்து முடித்த ஒரு ரெப்யூட்டேட்டட் இஸ் எ வெல் நோன் பட்டதாரி. ஸோ பட்டதாரி ஒரு டிகிரி ஹோல்டர் துபாயில் அக்கௌண்டண்ட்டாக வேலை செஞ்சு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தாரா அது சரியாக தெரில ஹிஸ்ட்ரி. ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்தார் துபாயில் இருந்து. அப்புறம் 1996 வந்தார் சினிமா ஃபீல்டில். லவ் பேர்ட்ஸ், கோகுலத்தில் சீதை இதெல்லாம் அவரோட அன்கிரெடிட்டட் ரோல், எதுவுமே பண்ணலை. அவர் ஃபேஸை காட்டினது வந்து நம்ம செல்வராகவன் அண்ணன் தான். அவரை ஃபேஸை காட்டினதே புதுப்பேட்டையில் அன்பு ஹென்ச்மேன், அன்புக்கு அடியாளாக நின்றுருப்பார் புதுப்பேட்டையில் தான். லீ நம்ம இந்த படம் சிபி சத்யராஜ் அவர்கள் அவருதுலேயும் ஒரு நல்ல படம் வந்து லீலாம், அதில் கொஞ்சம் நடிச்சிருந்தார். வெண்ணிலா கபடி குழுவில் ஒரு பிளேயராக வந்திருப்பார். நான் மகானில் நம்ம கார்த்தி அண்ணனுக்கும் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்திருப்பார். பலே பாண்டியாவில் ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரெண்டர் தான் வந்திருப்பார். சுந்தர பாண்டியன், அது மாதிரி நிறைய படத்தில் சப்போர்ட்டிங் ரோல். சுந்தர பாண்டியனில் தான் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு அவர் கொடுத்தாங்க, ஒரு வில்லன் ரோல், சரியான வில்லன் ரோல். அதுக்கப்புறம் பீட்சான்னு ஒரு படத்தில் ஹீரோவாக காலடி எடுத்து வச்சார், சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எடுத்து வச்சார். எங்கேயோ போயிட்டார் விஜய் சேதுபதி. இன்றைக்கி ஹாலிவுட். இன்றைக்கி ஈவினிங் நான் இப்போ மேரி கிறிஸ்மஸ் போகிறேன். இன்றைக்கி அவர் பர்த்டே அன்றைக்கி விட மாட்டேன். ஸோ மேரி கிறிஸ்மஸ் போய் பார்த்துட்டு வரேன். ஸோ பீட்சாலேருந்து நடுவில் கொஞ்சம் சூதுகவும் ரம்மி ஜிகர்தாண்டா கேமியோ பண்ணியிருந்தார். ஜிகர்தாண்டாவில் அவரோட பெஸ்ட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நானும் ரவுடி தான்ண்ணா. சரியா, அதுலேருந்து அப்படியே போக சேதுபதி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. புறம்போக்கு என்கிற பொது உடைமை, அது நம்ம எஸ்பி ஜெகநாதன் ஐயா, அவர் மிகப்பெரிய ஒரு டேரக்டர். அது வன்மம், திருடன் போலீஸில் அந்த கொண்டாட்டம் தான், அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு இதற்குத்தானே ஆசைப்பட்ட, அதில் தான் ஒரு ஆளே ஆனது. இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தில் தான் ஒரு ஃபேமே ஒரு கிடச்சிது. பெரிய ஆள் ஆனதே நிறைய பட வாய்ப்புகள் வர காரணமே அந்த இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அந்த படம். அதுக்கப்புறம் காதலும் கடந்து போகும். வாட லவ் பண்ணாதவங்க கூட அந்த படத்தை பார்த்தா லவ் பண்ணிடுவாயா, என்ன மாதிரி படம் யாது. வா. அடுத்தது தர்மதுரை, இறைவிலாம் சரியான படம். மைக்கேல் கேரக்டர்லாம் சரியாக இருக்கும், சரியான. பார்க்காதெல்லாம் போய் பாருங்கள். தர்மதுரை என்ன ஒரு லவ் ஸ்டோரி, அவர் டாக்டர், என்ன மாதிரி ஆக்டிங் அதெல்லாம். ஆண்டவன் கட்டளை அதோட சம படம். என்ன ஸ்டோரி, படித்தாதான் பொண்டாட்டி பேர் இருந்தால் தான் போக முடியாது, நல்ல கதை அது. அதுக்கப்புறம் ரெக்கெல்லாம் கொஞ்சம் கவன், கேவி ஆனந்தோட லாஸ்ட் படம் செம்மையாக நடிச்சிட்டு அண்ணன் கேவி ஆனந்தை ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்குனர். இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா எவ்வளோ படம் எடுத்திருப்பார், எவ்வளோ படம் இன்றைக்கி அவர் கேவி ஆனந்தன் இன்றைக்கி எடுத்திருப்பார். வா, இன்றைக்கி தெரிஞ்சு இப்போ ஒரு உயிரோடு இருந்திருந்தாருன்னா இன்னொரு 3 படம் எடுத்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் 2 படமாவது கன்ஃபார்ம் எடுத்திருப்பார். கொரோனாவில் போயிட்டார். நல்ல அவர் எடுத்த 6 படத்தில் 4 படம் நல்ல படம், மிச்சம் 2 படம் ஆவரேஜ். ஆனாலும் அது ஸ்டோரி நல்லா தான் இருக்கும். அவரோஜான ஸ்கிரிப்டில் அது நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கதாநாயகனில் கேமியோ ரோல் பண்ணிதான் புரியாத போயுது. விக்ரம் வேதா, அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் அவருக்கு வரும்போது சுந்தர பாண்டியன் வந்தது. இப்போ 2வது விக்ரம் வேதாவில் வந்தார், நெகட்டிவ் வேதா கேரக்டர், ஃபிலிம்ஃபேர் அவார்ட். சரியான படங்க அதெல்லாம். கருப்பனில் ஒரு ஜல்லிக்கட்டு வீரர், அதுவும் நல்ல ஸ்டோரி. நல்ல நாள் பார்த்து சொல்கிற அந்த யமதர்மராஜா கேரக்டர், அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜுங்கா கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. இமைக்கா நொடிகளில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பார் நம்ம நயன்தாரா மேடம் கூட, அதுவும் செமையாக இருந்தது. செக்கச்சவந்த வானம் சரியான அந்த கிளைமேக்ஸில் சுடு இன்ஸ்பெக்டர் ரசூல் இப்ராஹிம் நம்ம எஸ்டிஆர் அண்ணனை சுடுவார் பாருங்க, அந்த சீன்லாம் வா, அந்த சீன்லாம் வேற லெவலு. செக்கச்சவந்த வானம்லாம் இன்னும் கண்ணுலே நிற்குது. அந்த கேரக்டர் வருதா அந்த கேரக்டர் இருக்கு பாருங்களேன் எப்பா. அதுக்கப்புறம் சீதக்காதி, அது கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். அந்த படம் பார்த்தா தான் அப்புறம் நான் அது பொறுமையாக பார்த்தேன், எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனால் அந்த படத்தில் ஒரு 50 மினிட்ஸ் வரைக்கும் தான் விஜய் சேதுபதி அண்ணன் வந்திருப்பார், அதுக்கப்புறம் வந்திருக்க மாட்டார். பேட்டை ஜித்து தலைவரே ஏமாற்றி டப்புன்னு போடு, இந்த ஆட்டம் போதுமா குழந்தை.
ஸோ சரியான சீன் அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அதான் அப்படி தான் ஹிட்டு கொடுத்தாரு பேட்டைக்கு. அப்புறம் நிறைய நெகட்டிவ் ஷேட். அதுக்கப்புறம் சைரன் அரிசி மறுபடி தெலுங்கு படம், கன்னடா படம், ஹிந்தி படம்லாம் கொஞ்சம் கேமியோ ரோல்ஸ்லாம் வாய்ப்பு கிடைச்சிது அவருக்கு. அகண்டாலலாம் நிறைய பண்ணியிருந்தார். கன்னடா சங்கத்தமிழன் கொஞ்சம் ஆவரேஜாக தான் போச்சு. ஓமை கடவுளே அந்த கடவுள் கேரக்டர் வந்திருப்பார், சரியாக இருக்கும். அது காப்பேரான சிங்கம் அதெல்லாம் நல்லா இருந்தது. குட்டி ஸ்டோரி நான் அந்த நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அந்த செக்மெண்ட் ஆந்தாலஜி ஃபிலிமு அது நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம உப்பண்ணா கிருத்தி ஷெட்டி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம். ஆஸ் அ தெலுங்கு மூவியில் ஃபர்ஸ்ட் வில்லனாக என்டர் ஆகிறார் நம்ம விஜய் சேதுபதி. என்ன அதுவே மிகப்பெரிய ஆனபெல்லா சேதுபதி ஹாஸ்டல் வந்து கொரோனா அதுவும் சும்மா ஓகே தான், அது எனக்கு அந்த அளவுக்கு செட்டாக பிடிக்கல. கடைசியில் பிரியாணியில் அந்த லாரி டிரைவர் கேமியோ அதுவும் நல்லாயிருக்கும். கடைசி விவசாயி சரியான படங்க, நல்ல கேரக்டர் கடைசி விவசாயம் கடைசி. அதுக்கப்புறம் வந்து காத்து வாக்கில் 2 காதல், வாவ் லவ்வுக்கே ஒரு லவ்வாக இருக்கும் படம்னா. சும்மா ஓகேவாக இருந்தாலும் எனக்கு அந்த சமந்தா காஸ்டியூம் மேக்கப்லாம் புரிஞ்சுது, நல்லா இருந்தது. சமந்தாக்காக நல்லா நடித்தார், வேறு லெவலில் இருந்தது அந்த சீன்ஸ்லாம். ராம்போ அந்த பேர் மறக்க முடியாது, ரஞ்சங்குடி அன்பரசு முருகேச பூபதி ஊகோந்திரன், வா இந்த பேரெல்லாம் மறக்க முடியாது ராம்போலாம். விக்ரம் சொல்லவே தேவையில்ல, சந்தானம் அந்த கேரக்டர் இப்போ கூட நிற்குது, சரியான கேரக்டர் அதெல்லாம். மாஸ்டர் பவானி இதையே மறந்துட்டேன் பாருங்க, பவானி இப்போ கூட காலில் கூட இந்த ரிங்டோனு அந்த ரிங்டோன்லாம் இப்போ கூட. அது துக்ளக் தர்பாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த அரசியல் காமெடி கொஞ்சம் இருக்கும். அப்புறம் 1901A வந்து மலையாள படம், நம்ம நித்யா மேம் கூட நடிச்சிருப்பாரு. மாமனிதன் சரியான படங்க, நான் அதை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஓடிடியில் வந்தது பார்த்தேன், ஆஹாவில் பார்த்தேன். சரியான கதை, ரியல் எஸ்டேட்டு, நான் ஊருக்கு நல்லது பண்ணுறேன் சொல்லி பேர் வாங்கி கொடுத்து நல்லா ஒரு டிஎஸ்பி வந்து கொஞ்சம் போலீஸ் கதை, அது கொஞ்சம் ஆவரேஜாக தான் போச்சு. மைக்கேலில் வந்து காட்ஃபாதர்னு ஒரு படம். அப்புறம் விடுதலை பார்ட் 1 வில்லன், அதுலேயும் விடுதலை பார்ட் 1ல் இந்த வாத்தியார் பேர் பெருமாள் வாத்தியார் கேரக்டர், அப்பா மும்பைக்காரில் அது இன்னும் நான் பார்க்கல. அடுத்தது வந்து ஜவான் கலீஸ், ஷாருக் கானுக்கே டஃப்பு கொடுத்துட்டார் நம்ம அண்ணன் விஜய் சேதுபதி. அடுத்தது மேரி கிறிஸ்மஸ் இப்போ போய் பார்க்க போகிறேன், ஆல்பர்ட்டாங் கேரக்டர். சரி போய் பார்த்துட்டு இப்போ வந்து அடுத்த படம் இப்போ மகாராஜா அவரோட 50வது படம் இந்த வருஷம் வருது, நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. விடுதலை பார்ட் 2 இந்த வருஷம் வருது. அதெல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்டாக நிறையாவே பண்ணியிருக்கிறாரு, ப்ரொடியூசராக வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஜி எனக்கு ரொம்ப அமேசான் வெப் சீரிஸில் நடிச்ச ஃபர்ஜி சீரீஸ், அந்த கேரக்டர் மைக்கேல் கேரக்டர் அது சரியாக பண்ணியிருப்பார் ஷாஹித் கபூர் அண்ணன் கூட நின்று. அந்த அமேசான் வெப் சீரிஸும் எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்தது. ஸோ அந்த நவராசா ஹீரோ எல்லாமே பயங்கரமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர். நெக்ஸ்ட் ரஜினி, விஜய், அஜித், கமல், தனுஷ் அண்ணாக்கு அடுத்த எப்போது சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலாக விஜய் சேதுபதி அண்ணா வந்துட்டுருக்கிறாரு. சரி இருட்டற ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி அண்ணா, மக்கள் செல்வன். போயிட்டு நான் மேரி கிறிஸ்மஸ் பார்த்துட்டு வரேண்ணா. உங்களுக்கு நாளைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ போடுறோம், ஹானஸ்ட் ரிவ்யூ போடுவோம். நம்ம ஒன்றும் இந்த மாறன மாதிரி கழுவி ஊற்ற மாட்டோம், ஓகேவா? பாய்.